guys, welcome to One Bada Preview. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா கேப்டன் அமெரிக்கா தி பிரேவ் நியூ வேர்ல்ட். என்னதான் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஃபேனா இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு நம்ம சுத்தமா பிடிக்க போறது கண்டிப்பா கிடையாது. ஹல்ட் தாண்டி வேணா எல்லாரும் வரலாம். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம பேர் என்ன பழைய கேப்டன் அமெரிக்கா வந்து இந்த படத்துல வர மாட்டாரு. அதனால நம்ம பிடிக்காது. அது போல புதுசாக வந்திருக்கேன். அவன் இப்படி தான் நடிக்க போகிறானோ. இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். ஆண்டோனி அவன் தான் இப்போ என்னன்னா கேப்டன் மாதிரி நடிக்கிறது. ஏன்னா நான் உண்மையான பேர் சொல்ல போகிறது கிடையாது, சஸ்பென்ஸ். இப்போ அவன் ஆண்டோனி வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா, அது அவனும் இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க என்ன போகிறாங்கன்னா அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னு. அப்போ வந்து என்னன்னா ஒருத்தர் பிரசிடென்ட், அது பிரசிடென்ட் வேறு யாருமே கிடையாது. இந்த இன்க்ரெடிபிள் ஹல்கில் வந்து ஒருத்தர் போலீஸ் வருவார் பார்த்துருக்கீங்களா, அவர் தான் அந்த பிரசிடென்ட். நம்ம ஷார்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. என்னன்னா ஒரு போலீஸ் இப்படி பிரசிடென்ட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஷார்ட்டே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டு அந்த ஆண்டனியோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பிரசிடென்ட் வந்து டன்னை வச்சு போட்டு தகிடுவாங்க. அந்த சுற்றின டாட்ஸ்லாம் வந்து அவனை பிடிப்பான். ஆனால் அந்த கதையோட அர்த்தம் என்னன்னா அவன் வந்து நம்ம வந்து ஆண்டோனி வந்து அவன் காப்பாற்றிடுவான். லாஸ்ட்டில் காப்பாற்றிடுவார். அடுத்து என்ன ஆகும்னா ஒருத்தன் சொல்லுவான் பாரு, நீ வந்து ஆண்டோனி வந்து பிரசிடென்ட் ஆண்டோனி சொல்லுவார், நீ வந்து ஸ்டீவ் ரோஜர்ஸ் மாதிரி வேற வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். வேறு யாருமே இல்லை ஸ்டீவ் ரோஜர்ஸ், நம்ம பழைய கேப்டன் அமெரிக்கா அவர் தான். அப்புறம் மாதிரி எவனாலையும் வர முடியாதுன்னா பிரசிடென்ட் வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் பட்டை எழுப்பிட்டு இருப்பான். பட்டை எழுப்பிட்டு எவனாலையுமே படம் எடுக்கணும்னே சொல்லுவேன். ஆனால் ஒரு குட்டி ஆப்பில் வந்து என்னது ஸ்டீவ் ரோஜர்ஸ் வந்து ஒரு குட்டி ஆப்பில் வந்து கிளம்ப இருப்பான்ல, ஆனால் கொஞ்சம்னா காமிச்சிருந்தா நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் காமிச்சிட மாட்டாங்க. ஆனால் இங்கே இப்போ என்ன டவுட்டுன்னா அந்த ஒரு மூளை மாதிரி வெடிச்சிட்டு வருவான். அவன் தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன். அவன் கண்டிப்பாக அந்த பிரேவ் நியூ வேர்ல்டில் புதுசாக தான் எடுப்பாங்க. அவனை வில்லனை மாதிரி டைப்பாங்க. எல்லாம் அவன் பார்ப்பான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். முக்கியமாக கேப்டன் லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.